ஹே டல்லாட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சிக்குக்கான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் டிவோர்ஸ். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் லைட்டாக எமோஷ்னலாக இருக்கும். ஸோ வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரோட போயிடலாம். ஜங்குக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ரொம்ப லவ்லியாக தான் இருந்திருப்பாங்க. ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக ரொமான்டிக். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ ஜிம்மனோட ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஜிம்மன் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பையன். ஜங்குக்காக ஃபேமிலியெல்லாம் தள்ளி விட்டுட்டு எனக்கு ஜங்குக்கு மட்டும் போதுன்னு வந்திருப்பான். ஜங்குக்கோட ப்ரோ பார்த்தீங்கன்னா, ஜங்குக்கோட ஆர்ஃபன் பாய். ஜிம்மனை காலேஜில் தான் மீட் பண்ணியிருப்பான். ஸோ லவ் பண்ணியிருப்போம். ஜிம்மனோட கேரக்டரில் ஜாங்குக்கு பிடிச்சிருக்கும். கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும். கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அதோட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே ஜிம்மன் நைட் ஒரு 10 மணி இருக்கும். ஒரு பெரிய டேபிள் ஃபுல்லாக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வீடியோ ஒரு மாதிரி டெத்லி சைலன்ஸாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும். ஜிம்மன் தான் அங்கே ஒரு கவுச்சில் உட்காந்துட்டு ஹாலில் படம் பார்த்துட்ருப்பான். இங்கே டைமை பார்த்துட்ருப்பான், படம் பார்த்துட்ருப்பான். டைம் பார்ப்பான், படம் பார்ப்பான். ஆல்மோஸ்ட் மணி 10 இருக்கும். ஜமன் தான் மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். ஜாங்குக் எப்போ வருவேன், எங்கே இருக்கேன், உன்கிட்ட பேசணும், ஜாங்குக்கா சீக்கிரம் வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜாங்குக்காக ஜமன் வந்தால் மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஜாங்குக் நைட் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். அண்ட் அப்போது ஜமன் தான் கன்னத்தில் கை வச்ச மாதிரி இங்கே கவுச்சில் உட்காந்துட்டு இருக்கும் போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு ஜமன் கண்ணு முடிச்சு, ஜாங்குக் எப்போ வந்த? இப்போ தாண்டா வந்தேன், என்னாச்சு? ஜங்குக் வா சாப்பிடலாம், அன்றைக்காக நான் சமைச்சு வச்சுருக்கேன் பாரு. ஜமன் அரியோ மேட், மணி பார்த்தியா, 1 மணி ஆச்சு, நீ போய் தூங்கு, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஜமன் எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஜமன், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கொடுக்குன்னு அவன் பாட்டு ரூமுக்கு போயிடுவான். ஜமனுக்கு ரொம்ப சேடாக இருக்கும். ஜமன் அவன் மனசில், ஜமன் அவனுக்கு தெரிஞ்ச கதை தான், போயிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஃபேஸை வச்சுட்டு ஜமன் தான் எல்லா குக்கிங் பண்ண சாப்பாடு எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு அவர் ரூமுக்கு போய் படுத்துருவான். எப்போவுமே ஜிம்மன் ஜாங்குக் படுக்கும்போது ஜாங்குக் தான் ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டைட்டாக கடல் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து தூங்குவான் எப்போவுமே. இப்போலாம் ஜிம்மன் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறா. ஜாங்குக்கு ஒரு மாதிரி நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கு. ஜிம்மன் பக்கத்தில் வந்து ஜாங்கு கிட்ட படுத்துட்ருப்பான். ஜாங்கு கூட ஃபேஸே பார்த்துட்ருப்பான். உனக்கு ஏன் ஜாங்குக்கா புரிய மாட்டேங்குது? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாங்குக்கு, அந்த 1.5 வருஷம். அதுக்கப்புறம் நான் உனக்கு இவ்வளோ பெரிய வீடு உங்ககிட்ட கேட்கல. பேருக்கு தான் இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, லக்ஸுரியாக நீ என்ன வச்சுருக்கு, நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் எனக்கு தேவையானது உன்கிட்டேருந்து எப்போவுமே கிடைக்க மாட்டேங்குது ஜாங்குக். உனக்கு தெரியுமா, நாளைக்கு நம்ம ஆனிவர்சரி, உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு தெரியல ஜாங்குக், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஃபர்ஸ்ட்லாம் உன் கூட இருக்கும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எதுவுமே வேணாம், உன் லவ் மட்டும் போதும்னு தோணும். எனக்கு பயமாக இருக்குது ஜாங்குக்கா, எங்கே நான் உன்னை வெறுத்துருவணும்னு. ஏன்னா நான் நிறைய பழகிக்கிட்டேன். இதுதான் ரியாலிட்டி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னை மாற்றிடாத ஜாங்குக், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும், கூட நிறைய குழந்தை பெற்றுக்கணும், லைஃப்பை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சேன். நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆஃப்டர் 1.5 இயர்ஸ் கழிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பைத்தியம் பிடிக்குது ஜாங்குக். இவ்வளோ பெரிய வீடு நான் கேட்கல, நான் உன்கிட்ட இவ்வளோ லக்ஸரியாக கேட்கல. நீ என்னை லவ் பண்ணும்போது அந்த 10க்கு 10 ரூம் எனக்கு அதுவே போதுமே. ஒரு குட்டி வீடு, குட்டி கிச்சன், குட்டி பாத்ரூம், ஒரு குட்டி பைக், எனக்கு அதிலே ஹாப்பியாக இருந்துச்சு ஜாங்குக். இப்போ நீ இவ்வளோ லக்ஸரியாக இருக்கேன், நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீ எல்லாமே பண்ணுறேன். ஆனால் நீ எல்லாமே கொடுத்துட்ட, உன்னோட லவ் உன்னோட டைம் உனக்கு கொடுக்கல ஜாங்குக். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜாங்குக்கா. நீ வாரத்துக்கு 7 நாள் வேலைக்கு போகிற, 24 மணி நேரம் ஒர்க் பற்றி தான் யோசிக்கிறேன். உனக்கு ஒர்க் இம்பார்ட்டன்ட் புரியுது, ஆனால் உனக்கு ஒரு ஒய்ஃப் எங்கே இருக்கேன்னு ஜாங்குக் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இதெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லணும், சட்டையை பிடிச்சி அழுகணும், உன்னை திட்டணும், அடிக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போலாம் நீ என்னை ஹக் பண்ணுறதில்ல, எனக்கு கிஸ் பண்ணுறதில்ல, நார்மலாக ஸ்மைல் பண்ணி பேசுகிறதில்ல. ஏதாவது பேச ஆரம்பித்தா சண்டை போடுறேன். எனக்கு பயமாக இருக்குது ஜாங்குக்கா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எனக்கு இன்னும் இப்போவே சலிச்சு போகிற மாதிரி இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மன் தான் கண்ணை டியாஸோட சாங்குக்கோட ஹெட்டை ஒரு மாதிரி ரஃபல் பண்ணி விட்டுட்டு அவன் படுத்து தூங்கிடுவான். நெக்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் அவன் 6 மணிக்கு போகணும். சாங்குக்கு 6:10க்கு தான் எந்திரிப்பான். ஜம்மனை பார்த்து ஏய் ஜம்மன் ஜம்மன் அப்படின்னு சொல்லுவான். ஜம்மன் தான் சாங்குக்கு ஏய் எருமை சொல்ல மாட்டியா, மணி 6 மணிக்கு மீட்டிங்குன்னு சொன்னல, 5:30 மணிக்கு அலாரம் வச்சேன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டியா? ஐயோ சாங்குக் நான் தான் காதுகிட்ட இருந்துச்சு. யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு பாட்டு குளிச்சு குளிக்காமல் அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது ஜிமன் பிளாக் காஃபி கொடு அப்படின்னு சொல்லுவான். ஓகே சாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கொடுன்னு போயிட்டு அவன் ஸ்மைல் பண்ணிட்டு தான் பிளாக் காஃபி கொடுப்பான். ஜாங்கு குடிச்சிட்டு இருப்பான். ஜாங்குக் தான் போகும்போது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஜிமன் ஓடி போய் பேக்கப் பண்ணிட்டு ஜாங்குக்கோட ஃபேஸை பிடிச்சி கிணத்துல மொத்தம் கொடுத்துட்டு ஜாங்குக் இன்னைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துடு, 8 மணிக்கு நீ வீட்டில் இருக்கணும், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு லவ்லின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பிடுவான். அச்சோ தெரிஞ்ச கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு விட்டுட்டு போனதுக்கப்புறம் வீடை பார்த்தா ரொம்ப வெறுமையாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த பங்களாவோட அந்த இருட்டு ஏன்னா அது ஏர்லி மார்னிங்கில் ஒரு 6 o'clock இருக்கும், 6:30 இருக்கும். லைக் பாதி விடிஞ்சு விடியாத மாதிரி பாதி இருள் சூழ்ந்து இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு அவனுக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, ரொம்ப ஹெல் மாதிரி இருக்குது. ஒரு எந்த சவுண்டும் இல்லை, பின் ட்ராப் சவுண்டாக இருக்குது. ஜிம்மில் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு போய் அவனும் படுத்துருவான். எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவான். அண்ட் வீட்டை பார்த்து டெக்கரேட் பண்ணுவான். பிகாஸ் அவங்களோட ஆனிவர்சரி மீன்ஸ் லவ் பண்ணி 2 years ஆச்சு, கல்யாணம் ஆகி இப்போ 3 years ஆச்சு. மொத்தமாக அவங்க லவ் ஆனிவர்சரி சேர்த்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. லவ் ஜேர்னி 5 வருஷம் ஆகுது இப்போது. ஸோ ஜாங்குக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வந்து ஜிமன் ஒவ்வொன்றும் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான் வீட்டை. ஸோ மதியானம் ஆரம்பித்தது ஈவினிங் 6 மணி ஆகிட்டோம். அச்சோ 6 மணி ஆச்சு, நான் இன்னும் குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பான். ஜாங்குக்கு பிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பான் ஜாமன். ஜாங்குக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய விருந்தாக ரெடி பண்ணி வச்சுருப்பான். அண்ட் அவன் 7 மணிலேருந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜாங்குக்கு எங்கே இருக்க, வந்துட்டியா, சீக்கிரம் வா, உனக்காக உன் ஹாப்பி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துட்டுருக்கோம். அது எல்லாமே டபுள் டிக் ரீடனில் தான் மெசேஜ் காட்டும். இங்கே ஜம்மனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஜம்மன் வெயிட் பண்ணுவான். 7 மணிலேருந்து 8 மணி ஆகும், 8, 8:30 ஆகும், 9 மணி, 10 மணி, 11 மணி அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட் 2 மணிக்கு சாங்குக்கு வந்து கதை ஓப்பன் பண்ணுவான். ஜம்மன் அழுது கண்ணில் அவ்வளோ டியர்ஸாக இருக்கும், ஃபேஸ் நல்லா வீங்கி இருக்கும். அண்ட் ஜெர்மன் அப்படியே கன்னத்தில் கை வச்ச மாதிரி டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா அது ஓப்பன் கிச்சனுக்கு அடுத்த டைனிங் ஹால் அப்படியே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்போசிட்லேருந்து சாங்குக்கு ஓப்பன் பண்ணி வரும்போது ஏய் தொங்கலையா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் சாங்கு கேட்க, சாங்குக் மணி என்ன? ஏய் சாரிடா, ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், கிளைண்ட் பார்ட்டி, போயிட்டு வர லேட் ஆச்சு. அப்படியா, சரி நீ சாப்பிட்டியா? வா சாப்பாடு செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு போ. ஜெர்மன் ஆர் யூ மேட்? மணி என்ன பார்த்தியா? மணி 1:30 ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸில் இருக்க கூட கொலீக்ஸ் கூட சாப்பிட்டு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருக்குது ஜெர்மன், நாளைக்கும் சீக்கிரமாக போகணும், 6 மணிக்கு எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாங்குக் போகும்போது சாங்குக் அவ்வளோதானா? அவ்வளோதானா புரியல. ஏய் அவ்வளோதானா, உனக்கு இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இல்லையா? என்ன நாள்? ஆஸ் யூஷுவல் வென்ஸ்டே, அவ்வளோதானே? வழக்கம் போல தானா? ஓகே சமன், ரொம்ப பேசாத, தலை வலிக்குது, டயர்டாக இருக்கு சமன், எனக்கு ப்ளீஸ் வந்து கால் அமைக்க விட அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதானே சாங்குக்? அவ்வளோதான், சரி நீ போய் தூங்கு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜும்மன் பயங்கரமாக அழுதுருப்பான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரில. இன்றைக்கி அவன் ஆனிவர்சரி. அவன் ஜாங்குக்கு வந்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணி பேசியிருந்தா கூட ஜிம்மன் மனசில், அந்த வெறுமையான மனசில் ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குமோ என்னவோ தெரியல, ரொம்ப உடஞ்சிட்டான், பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஜாங்குக்கு தெரியாது. போய் காலரை கூட கழட்டில், ஷர்ட் பட்டது கட்டில் பொத்துன்னு போய் படுத்திருப்பான், நல்லா தூங்கியிருப்பான். இங்கே ஜிம்மன் எல்லா திங்ஸையும் தூக்கி போட்டு உடச்சி பயங்கரமாக அழுதுருப்பான். அவன் கிட்ட இருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜாங்குக், ஏன் இப்படி பண்ணுற, என்னால் முடியலடா, சத்தியமாக என்னை பெருக்க வச்சிருவ போல, என்ன நினச்சிட்ருக்க ஜாங்குக், நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, உன் காசு வேணும், உன் பணம் வேணும், எதுவுமே வேணாம், உன் டைம் தானே கேட்டேன், அதனால் அது கூட எனக்காக கொடுக்க முடியலையா ஜாங்குக், அப்போ எதுக்குடா நீ என் லைஃப்பில் இருக்க, என்னால் முடியலடா, சத்தியமாக
சத்தியமா என்னால் முடியல, பைத்தியம் பிடிக்குது ஜாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருப்பான். ஜாங்குக் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லீவான ஒரு ஷர்ட், ஒரு குட்டி பேண்ட் தான் போட்டிருப்பான். ஜாங்குக் பிடிக்கும்ன்ட்டு இப்போலாம் இந்த மாதிரி ஜாங்குக்கே நிறைய வாட்டி ட்ரெஸ் போட சொல்லியிருப்பான். பட் ஜிம்மன் போட்டிருக்க மாட்டான். இன்னும் தெரியல, இன்னைக்கு ஜாங்குக் வந்து ஜிம்மனோட ஒவ்வொரு ப்ரெசன்ஸையும் நோட் பண்ணுற பர்சன். இன்னைக்கு ஜிம்மனை எதுவுமே நோட் பண்ணல. ஜிம்மன் லைட்டாக தலை குளிச்சிருந்தா தலையை வந்து வேறு மாதிரி அவன் சீவி இருந்தாலும் அதுவே நோட் பண்ணி மைன்யூட்டாக கண்டுபிடிக்கிற ஆள். ஜெமன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறதும், ஜெமன் லைட்டாக புருவத்தை தூக்குறதும், ஷர்ட் கலர்லேருந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஆள். இன்னைக்கு ஜெமன் என்ன பண்ணியிருக்கான், ஜெமன் எப்படி இருந்திருக்கான், ஜெமன் மூஞ்ச கூட அவன் பார்த்து பேசலை. இந்த 5 வருஷத்தோட லவ் ஜேர்னி என்னவோ கொஞ்ச நாளாக ஜெமனுக்கு ஒரு மாதிரி ஹெல்லாக வெறுமையாக இருக்குது. அவன் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு வாழணும்னு நினச்சிருப்பான். இந்த 3 வருஷத்தில் அதுவும் இன்னைக்கு மொத்தமாக ப்ரோக் பண்ணிட்டான். அப்படியே ஸ்கிப் பண்ணா மார்னிங் ஆஸ் யூஷுவல் 6 மணிக்கு தான் ஜாங்குக்கு எந்திரிச்சுப்பான். எந்திரிச்சோன்னே திட்டிக்கிட்டே தான் எந்திரிச்சுப்பான். ஜிம்மன் என்ன பண்ணுற, ஜிம்மன் காஃபி கூட அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கே ஜாங்குக் தான் குடுன்னு கிளம்பி வர. ஜிம்மன் அப்படியே சிம்பிளாக உட்காந்துட்டு இருப்பான். இங்கே தான் ஜாங்குக், ஏய் காஃபி தானே கேட்டேன், என்னடா ஒரு காஃபி கூட போடாமல் என்ன பிடுங்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஜாங்குக் கேட்க. ஜிம்மன் தான், ஜாங்குக் சத்தியமா உனக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல, நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணல, இன்னைக்கு என்ன நாள், நேற்று என்ன நாள், நான் என்ன சாப்பிட்றேனா இல்லையா, நீ எதுவுமே கேர் பண்ணுறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பிச்சிட்டேன் ட்ராமாவை. இப்போ என்ன பண்ண போகிற, ஏண்டா புதுசாக ட்ராமா க்ரியேட் பண்ணுவியா, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி இருக்கா, நான் அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியுமா, ஆனால் உனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஜாங்குக்கு எது பண்ணல அது பண்ணலன்னா மட்டும் ஃபோன் அடித்து சொல்ல தெரியுது. அங்கே ஜாங்குக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, மயிரை கஷ்டப்படுற ஜாங்குக்கு நீ மயிரை பண்ணுற எல்லாம் எதுக்கடா என் வாழ்க்கையில் இருக்கேன், நேற்று நமக்கு கல்யாண நாள் அதுவாது தெரியுமா இல்லையா, டே லவ் பண்ணி 2 வருஷம், கல்யாணம் ஆகி 3 வருஷம், 5 வருஷம் ஆச்சு ஜாங்குக்கு. இந்த 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நீ லவ் பண்ணும்போது மட்டும்தான் அவ்வளோ கேர் பண்ண. உனக்கு நான் லவ் பண்ணதுக்கப்புறம் போர் அடிச்சு போச்சா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஜிம்மன் பயங்கரமாக இங்கே பர்ஸ்ட் ஆகி கத்த. ஏய் இங்கே பாரு, ட்ராமா பண்ணுறதா இருந்தால் தனியாக போய் பண்ணு, இல்லை ரூமில் போய் பண்ணு, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும், மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, ஓ ஃபைன், அவ்வளோதான் இல்லை நமக்குள்ள. ஏய் தக்கறக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, டென்ஷன் ஆகுது ஜமன், வேலை மயிர் இருக்குது, நான் போகணும், மீட்டிங் இருக்குது. என்ன மீட்டிங், சும்மா மீட்டிங் சொல்லிட்டு இருக்காத ஜாங்குக்கு, அப்போ நான் ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்கு பட்டனை ஸ்லாப் பண்ணிவிடுவான். ஜமன் ரொம்ப பிடிச்சிரும். ஓ என்ன அடிச்சிட்டேன்னு, ஜம்முன்னு அடிச்சிட்டேன்ல, இந்த ட்ரெஸ் நான் எதுக்கு ஜாங்கு போட்டிருக்கேன், நீ பார்க்கணும் தானே போட்டிருக்கேன், இந்த பர்ஃப்யூம் இந்த ஜுவல்லரி நீ வாங்கி கொடுத்து நான் போட்டிருக்கேன், அவ்வளோதானே, எல்லாம் எதுக்கு நான் போட்டிருக்கேன், நான் சொகுசாக இருக்கணும்னா நீ என்னை பார்க்கணும், நீ என்னை பார்த்து ரசிக்கணும், உன் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வராத, நான் அவ்வளோ பார்த்து பண்ணுறேன் ஜாங்குக், ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஜாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைன் எல்லாமே ஃபைன், நான் எதுவுமே ஆர்கியூ பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லும் போது, ஏய் தான் நாடகம் நடிச்சிட்ருக்கியா, டைம் ஆகுது ஜமன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ டைம் ஆகுது, உனக்கு இப்போ கூட ஒரு பர்சனுக்கு கத்துறா, நான் ஏன் கத்துறேன் எதுக்கு கத்துறேன்னு உனக்கு தெரியல, உனக்கு டைம் ஆகுதுன்னு தான் தெரியுதுல்ல, ஓகே ஃபைன் ஜாங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு என்வலப் தூக்கி ஜாங்குக் கிட்டே கொடுப்பான். ஜாங்குக் வாங்கி, ஏய் என்னது கரண்ட் பில் ஏதாவது வாங்கியிருக்கியா, பில் பே பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஐ நீட் அ டிவோர்ஸ். வாட் ஆர் யூ மேட், சீரியஸாக சொல்கிறியா? ஆமாம் ஜாங்குக், ஐ நீட் டிவோர்ஸ், எனக்கு போதும், என்னால் இதுக்கு மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக் ஜமன் கழுத்தை பிடிச்சிருவான். வாட் அத்தா என்ன பேசுகிறேன், கஷ்டப்படுறியா, ஏய் தான் உன்னால் நான் தானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உன்னை லவ் பண்ணிட்டேனேன்னு ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கு அந்த கருமாயத்துக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்ருக்கணும், நான் இப்படி பார்த்துக்கணும், நல்லா வச்சுக்கணும், சாப்பிடாம தூங்காமல் எவன் வைக்கிற திட்டு வாங்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி வச்சு தாங்கணும்னு நினச்சா தன் புத்தியை காட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஜாங்குக் சொல்ல ஜிம்மன் ரொம்ப ப்ரோக்டன் ஆகிட்டு, ஓ கஷ்டப்படுற ஜாங்குக், அவ்வளோ லவ் பண்ணிட்டேன்னு போகணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாண்டா, இது எல்லாம் எடுத்த லவ்வை ஏன் தான் பண்ணி தொலைஞ்சேன்னு இருக்கு, உன்னை ஏன் டச் பண்ணேன்னு இருக்கு,
அவனை தொட்டனால தான் இப்போ நான் அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஜாலியாக எங்கேயோ எப்படி சுற்றிட்டு இருந்திருப்பேன். உனக்கு இன்னைக்கு மீட் பண்ணணும் அன்னைக்கு பிடிச்சத எனக்கு சனியா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே முட்டிக்கு பிடிச்ச அவனுக்கு என்ன பேசுன்னு தெரியல. கோவத்தில் ரொம்ப அவனும் கண்ட்ரோல் இல்லாமல் பேசாச்சு. ரொம்ப அப்புறம் ப்ரோக்கன் ஆகிட்டு ஃபைன் ஜாக்குக்கு நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணு, இதுக்கப்புறம் உன் லைஃப்குள்ளே நான் வர மாட்டேன், என் லைஃப்குள்ளே நீ வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஜாங்குக்கும் மேன் ஈகோ வந்து ஒரு மாதிரி ஹை பீக்கில் போயிட்டு நீ யாரா சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் சைன் அப் பண்ணிட்டு அந்த டிவோர்ஸ் நோட்டத்துக்கு மூஞ்சில் விசிறி அடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். அவ்வளோதான், சப்புனுக்கு மொத்தமாக உடஞ்சிட்டான். மொத்த லைஃப், மொத்த லவ் லைஃப் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு கூட ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஜங்குக்கு சொல்லியிருப்பான், எங்கள் பாரு ஜவன், இந்த உலகத்தில் யார் உன்னை ஹர்ட் பண்ணாலும் நான் உனக்காக இருப்பேன். எனக்கு வேணா அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், நான் ஃபேமிலியோட பாண்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உனக்காக நான் எல்லாமும் இருக்க தயாராக இருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணியிருப்பியெல்லாம் கேட்டிருப்பான். லவ் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியிருப்பான். எல்லாமே இந்த 5 வருஷத்தோட லவ் மொத்தமாக அந்த ஒரு நொடியில் உடஞ்சிருச்சு. ஜெமன் லிட்ரலி பயங்கரமாக ப்ரோக்டன் ஆகிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். ஜாங்கு பாட்டு கிளம்பி போயிருப்பான். என் ஜெமன் தான் அவன் கடைசியாக பார்த்துட்டு அவனோட வெட்டிங் ஃபோட்டோ வந்து ஒரு ஹாலில் பெருசாக மாட்டியிருப்பான். அந்த ஒரு ரூஃப் டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும். ஐ மிஸ் யூ ஜாங்குக், லவ் யூ ஸோ மச், கவலைப்படாததான், எனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன், கண் முன்னாடி இருக்க மாட்டேன் ஜாங்குக், என்ஜாய் யூர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் கிளம்பி அப்படியே டைம் ஸ்கேப். ஜாங்குக் நைட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும், டெத்லி சைலன்ஸாக இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணால் காற்று சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஜாங்குக் வீட்டுக்கு வந்து ஜமன் காஃபி கூடுறா, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் ஆஸ் யூஷுவல் அது எப்போவுமே நடக்கிறதா, நிறைய சண்டைலாம் போட்டுப்பாங்க. அவன் எப்போவுமே போகலன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா செம்மன் இருக்க மாட்டான். ஏய் செம்மன், உன்னை தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்ட வந்தால் கிச்சனில் இருந்திருக்க மாட்டான். உடஞ்ச திங்ஸ் உடஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் மேலே கூட ரூம்குள்ளே போனால் ஜாங்குக் தேடி பார்க்கும்போது செம்மன் இருக்க மாட்டான். மறுபடியும் கிச்சனில் வந்து பார்க்கும்போது அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வித் அந்த ஜெம்மனோட ரிங் மட்டும் இருக்கும். ஜாங்குக் ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு அங்கே இருக்க திங்ஸ்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக உடச்சிட்ருப்பான். ஓ போயிட்டு உனக்கு அவ்வளோ வந்துருச்சுல, போகிறல்ல போ, என்ன என்னால் நீ இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியாது நினைக்கிறியா, சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் போயிட்டு அவன் வீட்டில் வந்து ஒரு தனியாக பார் கவுண்டர் இருக்கும், போய் பயங்கரமாக குடிச்சிட்ருப்பான். ஸோ பயங்கரமாக குடிச்சிட்ருக்க ஜாங்குக் கண்ணன் டியோர்ஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். ஜாங்குக்கு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். போயிட்டல, ஏமாத்திட்டு போயிட்டல, என்ன சொன்ன ஜாங்குக்கா, உனக்கு யாரும் இல்லைடா பரவாயில்ல, நான் இருக்கேன்டா, நான் பார்த்து பண்ணலான்டா சொன்னீங்கடா. போயிட்ட ஜாங்குக்கை விட்டே போயிட்ட, அப்போது இதுக்கு தான் நீங்கள் லைஃப்குள்ளே வந்தியா? நானே உன்னை விட்டு போனாலும், சாரி என்ன சொன்னேன், நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜாங்குக்கான்னு சொன்னேன். எல்லாம் போய் தான். எங்கே போயிட போகிற, எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து தானே ஆகணும். ஏன்னா ஒன்றால் நான் இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி தான் என்னாலையும் நீ இல்லாமல் இருக்க முடியாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அது பார் கவுண்டர்லேருந்து அப்படியே குடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே கல்யாண ஃபோட்டோ இருக்கும்ல, அதை க்யூட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பான், அதை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இங்கே தான் கண்டினியூவாக ஃபோன் வந்துட்டு இருந்திருக்கும். ஜாங்குக் எடுத்துருக்கவே மாட்டான். வெளியே ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கப்பலாக வந்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நம்ஜன் டேஹி ஜிஹோப்க்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பான். அவங்க பேர் வந்து நேஹா. ஓகேவா? ஸோ அவங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நேஹா தான் சொல்லுவாள், அது வேலை நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. நேஹா சொல்ல, நம்ம சுகா தான் இருக்கோம் அவன் ஜீகுக் கப்பலை பற்றி சொல்லவா வேணும், எங்கே பார்த்தாலும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணி அள்ளுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே தான் சுகா அப்படியே வந்து நம்ம சுகா சொல்லிட்டு இருக்கும் போது சுகா இப்போ பிடிச்சி, பேபி ஜாங்குக்கோட வீட்டில் நிறைய ரூம் ஃப்ரீயாக இருக்கும், வேணா வரியா, செம்ம மூடாக இருக்குது, ட்ரை பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லும் போது பொறுக்கி நாய் அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு இல்லை, இங்கே நம்ஜோன் தான், எனக்கு ஏதோ தப்பான டைமில் வந்துட்டோமோ,
டேய் அதெல்லாம் இல்லைடா, சரி வாடா கதவை தட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தாண்டா கதவை தட்டலான்னு கை வைக்கும் போது கதை ஓப்பன் ஆகிடும். ஜிம் அப்படியே கீழே விழலான்னு போகும்போது நம்ம ஜின் பிடிச்சிரும். என்ன செல்லோ மாமா விட்டு அவ்வளோது சொல்லி நான் மாமாவும் மேலே விழுந்திருப்பேன். ஐயோ கடவுளே வளர்ந்த மாடு வந்து தொலைங்க அப்படின்னு சொல்லும் போது டோர் ஓப்பன் பண்ணா திங்ஸ் எல்லாம் விட்டுருக்கோம்ல. எடுத்தோடனே லைக் திங்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கும். இங்கே என்ன நினச்சிருப்பேன், ஆனால் அச்சச்சோ தெரியாமல் கரெக்டான டைமில் தப்பாக வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்ம நேஹா சொல்ல அச்சச்சோ சலோ நீலாம் ஏன் பார்க்காது, நீலாம் பார்க்காதவா மாமா கிட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிப் வந்து அப்படியே வந்து நேஹாவை திருப்பி வச்சுப்பா. இவங்க எல்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா சீக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருந்திருப்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதுதான் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா லைட்டை போடுறான்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து லைட்டை போட எல்லாமே உடஞ்சிருக்கும். அங்கே டேபிளில் ரிங்கு அந்த என்வலப் இருக்கும். ஜாங்குக் திரும்பி பார்த்தா அவன் பாப்பற பேன் உளுந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். இங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். எல்லாம் கூட கிட்ட வந்துட்டு ஜங்குக் கிட்ட தான் ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்ல இங்கே தான் வந்து நேஹா சொல்வா, அண்ணா என்னாச்சு அண்ணா அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கே டே தான் டே நாயே அப்படின்னு சொல்லும் போது யார் இது யார் இது அப்படின்ட்டு ஜங்குக் அப்போ தான் முழிச்சு பார்ப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேராக இருப்பாங்க. இங்கே வந்து நம்ம நம்ஜனுக்கு புரிஞ்சிடும் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அண்ட் ஆரம் கேட்குற ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜம்மன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹயோங் ஹயோங் போயிட்டான், ஹயோங் என்னை பிடிக்காம போயிட்டான், டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் ஹயோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து கேட்க, ஹேய் விளையாடுறியாண்ணா சிறனா சொல்கிறேன் ஹயோங் நான் விளையாடல, அவன் தான் என் லைஃப்பில் விளையாண்டு போயிட்டான் ஹயோங். எனக்கு யாருமே இல்லை, இந்த குழந்தைய பாருங்க விட்டுட்டு போயிட்டான் அவங்க விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்குக்கு சொல்ல, ஏய் யாரா குழந்தை, டேய் எரும மாடு மாதிரி இருக்கு நீ குழந்தையான்ற மாதிரி டே கேட்க, மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே ஹக் பண்ணிப்பான். அவன் படுத்துருப்பான் அப்படியே டேபிள் பொத்துன்னு விழுந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுவான். டேய் எந்திரிடா மலை மாடு எந்திரி வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்னதான் நடந்துச்சு ஜாங்குக் அப்படின்ற மாதிரி ஜாங்குக் உட்கார வச்சுட்டு சுற்றியெல்லாம் இருப்பாங்க. அண்ட் நேஹா தான் சொல்லுவா, ஜினஹியாங் ரூம் ரொம்ப மாசி, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணிடலாமான்னு சொல்லும் போது ஜாங்குக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஜாங்குக்கு நிறைய தண்ணிலாம் கொடுப்பாங்க. அண்ட் ஹேங் ஓவர் சூப்லாம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஜாங்குக்கு உட்காந்துட்ருப்பா. சுற்றி கேட்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. ஜாங்குக் எல்லாமே சொல்லும் போது எல்லாருமே ஜாங்குக்கு தான் திட்டுவாங்க, உனக்கு அறிவு இருக்கா இப்போ ஜிம்மன் எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கேட்க, தெரியாதா யோக் எங்கே போனான்னு தெரியாது, என்னை ஏமாத்திட்டான் யோக் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்க. ஜங்குக் நீ தான் அவனை ஏமாத்திருப்ப, ஜிம்மன் ஒன்றை ஏமாத்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்கே சுகா சொல்ல, டே என் ஃப்ரெண்ட் எங்கடா அப்படின்ற மாதிரி அந்த சுகா கேட்க, அதுதான் நானும் கேட்குறேன், என் பொண்டாட்டி எங்கே, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சி கொடுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஜாங்குக் சொல்ல, டேய் கிறுக்கனா இருப்பானான்ற மாதிரி எல்லாருக்குமே டென்ஷன் ஆகிடும். ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஆரம் எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜாங்குக் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டான். ஒரு 1 வீக் வீட்டில் தான் இருந்திருப்பான். ஜிம்முன ரூம் விட்டு வந்திருக்க மாட்டான், சாப்பிட்ருக்க மாட்டான். எல்லாம் அடித்து இழுத்து நம்மகிட்ட தான் அடித்து ஊட்டி விட்டுருப்பாங்க சாப்பாடு. இப்படி தான் போயிருக்கும். ஸோ ஜாங்குக் பிஸ்னஸே பார்த்துக்க மாட்டான். ஜாங்குக் ஹெல்த் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கும், ஆஃபீஸ்க்கெலாம் போகாமல் இருக்கு. ஸோ ஆரமோட நம்மூட்டையும் நான் 2 பேருமே ஜாங்குக்கோட பிஸ்னஸ் எடுத்து கொஞ்ச நாள் லீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாங்குக் எதுவுமே சாப்பிட மாட்டான், நிறைய இடத்துல தேடுவான். லைக் ஜிம்மன் கிடச்சிருக்கவே மாட்டான். ஜாங்குக் டோட்டலாக மாறிடுவான், ஆஃபீஸ்க்கே போக மாட்டான். பிரம்ம பிடிச்ச மாதிரி ஜிம்மன் 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 மட்டும்தான் இருப்பான். அப்படியே ஒரு 8 months கழித்து எங்கள் ஜாங்குக் தான் ஓரளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஜிம்மனை வந்து இட முடியும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே திட்டி எனக்கு சாப்பிட கொடுப்பாங்க. நிறைய அதாவது காலையில் வந்து ஆஃபீஸ் போவான், நைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மனை மட்டும்தான் தேடுவான். மறுபடியும் காலையில் போவான், நைட்டில் ஜிம்மனை தேடுவான். இப்படி தான் ரொட்டீனாக போகும். ஸோ ஜங்குக்கு பார்க்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். நம்ம ஆரமும் சரி நம்ம டேவும் சரி அவங்களும் தேடிட்டு தான் இருப்பாங்க. ஜிம்மன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் அப்படியே ஆப்போசிட் ப்ரோவை பார்த்தா ஒரு குட்டி தீவு, லைக் ஜேஜு ஐலாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு குட்டி வீட்டில் ஒரு பர்சன் தான் பெல்லி அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு, அச்சச்சோ எனக்கு வலிக்குதுடா, இப்படியா குத்துவேன், அது அம்மாவுக்கு வலிக்குதான் இல்லையா, இப்படிலாம் எத்தக்கூடாது, அம்மா பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே தான் ஒரு பாட்டி வந்து சொல்லுவாங்க,
ஐயோ பேராண்டி என்னாச்சு? அச்சோ பாட்டிமா இங்க பாருங்க, என்னை இவன் எத்திக்கிட்டே இருக்கான், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன சொல்ற? அம்மா உங்க பேரை ரொம்ப டார்ச்சர் பண்றா, என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு பர்சன் தான், சுமன் இன்னைக்கு நீ செக்கப் போகணும் ஞாபகம் இருக்கா? ஆ ஆமாம் ஜாக்சன் போகணும். சரி, இன்னைக்கு நான் அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கியிருக்கேன், ஈவினிங்கில் தான் வாங்கியிருக்கேன், எனக்கு மார்னிங் ஒரு கம்பெனியில் மீட்டிங் இருக்குது, ஈவினிங் நம்ம போகலாமா? ஆ ஓகே அப்படின்னு சொல்லும் போது, இங்கே தான் ஜாக்சன் வந்து தலையை ரப் பண்ணிட்டு போகலான்னு போகும்போது, ஜாக்சன் ஆ சொல்லுடா. தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு? என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு. போடா பைத்தியம், சின்ன வயசுலேருந்து நீ எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலனா இப்போ நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன், என் பாட்டி என்னை நல்லா வச்சிருக்க மாட்டேன். கும்பிட்டு நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு ஒரு அம்மா மாதிரி, பைத்தியம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் தான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பிடுவான், இங்கே ஒர்க் போயிடுவான். ஸோ ஜாக்சனுமே ஜேஜு ஐலாண்டில் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருப்பான், கம்பெனியோட சிஇஓ தான் அவன். ஜாக்சன் ஆஃபர்ஸ்க்கு போயிடுவான். இங்கே தான் வீட்டில் செம்மன் அவன் பெல்லி ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ ஜாக்சன் வீட்டில் நிறைய குட்டி குட்டியான டாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஜிம்மன் கிட்ட பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்கும். ஒவ்வொரு டாக்ஸும் வந்து ஜிம்மன் கிட்ட வந்து ஜிம்மனோட பெல்லி கிட்ட வந்து என்ன சொல்கிறது, அந்த டாக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தடவிக்கிட்டு இருக்கும். அந்த டாக்ஸ் கற்று கற்று அங்கே இருக்க பேபி, வயிற்றில் இருக்க பேபி வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் கேட்டு இந்த டாக்ஸ் எல்லாமே ஜாக்சன் வீட்டில் இருக்கும். ஸோ இங்கே தான் ஜாக்சனோட பாட்டி ஜெமனுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடும்போது, ஐயையோ பாட்டிமா முடியல அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு பேராண்டி, யாரு உனக்கு அழகா சிங்கக்குட்டி மாதிரி ஒரு பேரனை பெற்று கொடுக்கணும், இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கணும். டாக்டர் சொன்னாங்க நீ ரொம்ப வீக்காக இருக்கியாம்மா, என்ன நினச்சிட்டு இருக்க, ரத்தம் வேற கம்மியாக இருக்குமா, சாப்பிடு இல்லைன்னா ஜாக்சன் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன ஜாக்சனோட ரொம்ப மிரட்டுறீங்க? ஆமாம், என்னோட செல்ல பேராண்டியாச்சே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருக்கும் போது, ஜெம்மன் தான் அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அந்த பாட்டிமா தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க. நிறைய டாக்ஸ்லாம் இருக்குல்ல, டாக்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, பாரு பேராண்டி சாப்பிட்டுட்டு இருக்கலாம், எல்லாம் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்ல பார்த்தா டாக்ஸ் எல்லாமே அமைதியாயிடும். பூனை தான் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட பெல்லியை வந்து அப்படியே ரப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஜிம்மன் கட்லன்டியாஸோட பாட்டிமா என்ன என்ன ஆச்சு, நல்லா இல்லையா, கெட்டு போச்சா? இல்லை என்னை டேஸ்ட் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா தானே இருந்துச்சு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஜெமன் கலண்டியாஸ் வர. ஏய் என்னாச்சுமா, நான் ஏதாவது தப்பாக எதாவது பண்ணிட்டேனா? பாட்டிமா ஏதாவது சொல்லிட்டேனா, இல்லை ஜாக்சன் ஏதாவது சொல்லிட்டேனா, அந்த கிறுக்கு பையன் ஏதாவது சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலண்டியாஸ் மட்டும் வரும். இங்கே பாரு ஜெமனா, எனக்கு ஜாக்சனை எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். நீ மட்டும் அன்றைக்கி ஜாக்சன் கிட்ட அந்த மாதிரி சொல்லனா இதாவது ஜாக்சன் உயிரோட இருந்திருக்க மாட்டான், என் பேராண்டியும் லைஃப்பில் இப்படி இருந்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிமா ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஜுமன் வந்து காலேஜ் படிக்கலான்னு அதாவது 12th முடிச்சுட்டு ஒரு பீச் கிட்ட வந்து போயிருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பான். அப்போ ஒரு பர்சன் வந்து கடலில் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே பாரு இந்த பையன் ஜாலியாக கடல்கிட்டலாம் போயிட்டு வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான்னு. பட் ஜிம்மனுக்கு மட்டும் ரொம்ப சஸ்பிஷியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஸ்விம் பண்ணி இந்த பர்சனை வந்து கரைக்கு கூட்டிகிட்டு வருவான். கரைக்கு கூட்டிகிட்டு வந்து ஜிம்மன் ஸ்லாப் பண்ணிட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை, கடவுள் உனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க, உனக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லாமே இருக்குது, ஏன் இந்த மாதிரி நீ சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது ஜாக்சன் சொல்லுவான், எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையாக இருக்கேன், எனக்கு பாட்டிமா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்னால் ஒரு வீட்டு வேலை தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், நான் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டேன், எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லும் போது, இந்த பாவி பொண்ணை ஏமாற்றிட்டான்னு சாவணும், இந்த உலகத்தில் எல்லாருமே சாகணும், உனக்கு வந்து லைஃப் இருக்குது, உங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜிம்மன் வந்து அப்படி இப்படி டச் பண்ணுவான். ஜிம்மன் கழுத்தில் வந்து அவங்க அப்பா போட்டுவிட்டு ஒரு 2 பவுண்ட் செயின் இருக்கும். அப்புறம் அவன் கிட்ட இருந்து சேவிங்ஸ் எல்லாத்தையுமே ஜாக்சன் கிட்ட கொடுத்துட்டு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேணாம், நீ கஷ்டத்தில் இருக்க, உனக்கு இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது, நான் தொலைச்சா கூட எங்கள் வீட்டில் கேர் பண்ண மாட்டாங்க, இது இல்லைனா இன்னொன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க, எனக்கு இப்போ இது அவசியம் இல்லை, நான் உனக்கு இது அவசியமாக இருக்குது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கொடுத்துருவான். ஜாக்சன்ஸ் கேட்பான், நான் யாருன்னு தெரியல, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், எனக்கு ஏன் நீ இது பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு பண்ணோன்னா அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லை, நீ பார்த்துக்கோ, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னைக்காவது என் ஞாபகம் வந்தால் கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து பேசணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவனோட ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல கிளம்பியிருப்பான்.
ஸோ ஜாக்சன் கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்போம். அந்த செயின் கொஞ்சம் காசுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காசெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் கேட்கும்போது அம்மா பீச்சில் விளையாண்டா காணா போச்சுன்னு சொல்லியிருப்போம். உங்கள் வீட்டிலே பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெர்மன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மீடியமான ஃபேமிலி. ஜெர்மன் மட்டும் ஒரே பையன், ரொம்ப சேட்டை. அவங்க தாத்தாக்கெலாம் நிறைய பேக்ரவுண்ட், நிறைய வெல்த்தியான ஃபேமிலி தான் ஜெர்மன். அதனால ஒரே பையனால் அவங்க வீட்டில் எல்லாமே பொண்ணு. ஒரே பையனால் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஜெர்மன் தப்பே பண்ணாலும் என்ன ஏன் பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க. சரி பண்ணிட்டியாப்பா விட்டு இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஜெர்மன் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் ஜெர்மனுக்கு அது பெருசாக இருந்திருக்காது. ஸோ இதெல்லாம் அந்த பாட்டிமா சொல்லும் போது ஜெர்மன் சொல்வான், ஐயோ அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு ஜாக்சனோட இப்போ தான் அவனுக்கு 18 வயசு. இந்த இடத்துல அவன் கோட்டை விட்டு அவன் லைஃப் என்ன ஆகுறதுன்னு ஒரு டைம் யோசிச்சேன். அதனால தான் நான் செஞ்சேன் அப்படி ஜெர்மன் சொல்ல அங்கே பாட்டிமாவும் ஓகேன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஜெர்மன் தான் சொல்லுவான், யாருன்னே தெரியாமல் என்ன கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு என் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலன்னு ஜெர்மன் சொல்ல, அதுக்கு அவங்க பாட்டிமா சொல்லுவாங்க, நீ இவ்வளோ பண்ணியிருக்க என் பேராண்டிக்கு, இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசப்பிணைப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் ஜாக்சன் அங்கேருந்து ஆஃபீஸில் வந்து ஜெர்மனை வந்து கூட்டிகிட்டு போவோம். அது பெரிய ஜேஜே ஐலண்டில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான், மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவோம். அண்ட் ஸ்கிப் பண்ணால் இங்கே தான் நம்ம ஆரன், நம்ம டே, ஜியோப் அண்ட் ஜேகே 4 பேருமே பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருப்பாங்க. அவங்க கிளைண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹரிபரியாக, என்னடா இது ஒரு சைன் பண்ணியிருந்தா 1 மில்லியனுக்கான ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும், கடைசியில் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஹயாங் வேறு வழியே இல்லை, இங்கே பாரு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு சைனை வாங்கிடலாம், இல்லை கை நாட்டாவது வாங்கிடலாம் ஹயாங், 1.5 மில்லியன் ஹயாங், 1.5 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப் சொல்ல, சரி வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் கூட்டிகிட்டு போவான். இங்கே தான் ஸோ கரெக்டாக ஜெர்மன் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வரத்துக்கோ ஜாங்குக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரத்துக்கோ கரெக்டாக இருக்கும். ஜாங்குக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுவான், பட் டே அதை பார்த்துருவான். டே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவான். எப்படின்னா நம்ம ஜெர்மன் பக்கத்தில் ஜாக்சன் இருப்பான். ஜாக்சன் வந்து ஜெர்மனோட பெல்லியை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். ஜெர்மனை பொறுமையாக கை தாங்கி. இது நம்ம டேக்கு ஷாக் ஆகிடும். இங்கே தான் ஜியோப் கேட்பான், டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்தபோது ஜியோப்புமே பயங்கரமாக ஷாக் ஆகிடும். பிகாஸ் ஜெர்மன் பெரிய பெல்லியாக இருக்கும். கூட வந்து இன்னொரு பர்சன் இருக்கான் இல்லையா, அது யாருன்னு தெரியல. ஒரு வேளை இந்த 8 மாதத்துல டேய் கணக்கு கன்ஃபியூஸாக இருக்குதான்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இங்கே அப்படியே நம்பிச்சுடனே வந்துடுவான். இங்கே என்ன ஆச்சு பயம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படி திரும்பி வரும்போது நம்ம ஜாக்சன் வந்து நம்ம ஜெர்மனை கூட்டிகிட்டு போயிடுவான். ஐயோ நான் பார்த்து தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி 3 பேரும் மாற்றி மாற்றி கேட்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போதுதான் ஜங்குக் ஜெர்மன் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மன்னு சொன்னோன்னே ஜங்குக் வந்து ஒரு மாதிரி பதட்டமாகிடும். என்ன சொல்கிறீங்க ஜெர்மன் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அப்படின்றதுக்குள்ள ஜெர்மன் போயிடுவான். இவங்க பின்னாடியே கான்ட்ராக்ட் ஆச்சு மயிராச்சுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் பின்னாடியே கார் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. கரெக்டாக வந்து ஜாக்சன் வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் கார் விட்டு இறங்குறதுக்கும் ஜங்குக் பின்னாடியே வரத்துக்கும் கரெக்டாகிடும். அப்போ தான் பாட்டிமா பாட்டிமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்சன் கத்த அவங்க பாட்டிமா தான் வருவாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பின்னாடியே அவங்களும் வந்திருப்பாங்க. இங்கே ஜிம்மன் தான் இறங்கி அப்படியே அந்த அந்த வாசல் கிட்ட ஒரு தின்ன மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே மாதிரி உட்காந்துட்ருக்கு. இங்கே தான் கார்லேருந்து எல்லாம் இறங்கி வரதை பார்த்தா ஜிம்மனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆரம் ஹயாங், சின்னாயோங், யூங்கி, தயோங், நேஹா, ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஜெர்மன் ஒவ்வொரு பேராக சொல்ல இங்கே ஜெர்மனுக்கு ஃபஸ்ட்டு இவங்களாம் பார்த்து ஹாப்பியாக இருக்கும், ஆனால் பயங்கரமாக கோவமாக கூட இருக்கும். இங்கே தான் நம்ம ஜாக்சன் லைட்டாக திரும்பி பார்க்க, ஏன்னா ஜெர்மனுக்கும் ஜேகே கல்யாணம் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து ஜெர்மன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான். ஜேகே பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவனை யங் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரி. ஜாக்சன் பார்த்த உடனே ஜேகே தான் கிட்ட வருவான். அதாவது கிட்ட வரலாம், லைக் ஜெர்மன் கிட்ட வரலான்னு பார்ப்போம். ஜாக்சன் பிடிச்சி ஜேகே பயங்கரமாக பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, ரத்தி மாதிரி ஒரு பொண்டாட்டியை ரோட்டில் விட்டுட்டு அப்படி என்னடா உனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர, நீ எப்படா என் ஜெர்மனை ஹர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் அடிக்க, நீ யாரா என் பொண்டாட்டிக்கிட்ட பேச, நீ யாரா என் பொண்டாட்டியை டச் பண்ணுறோன்னு இவங்க பயங்கரமாக அடிச்சுப்பானுங்க. பயங்கரமாக சண்டைலாம் நடந்துகிட்ருக்கோம், எல்லாமே செப்ரேட் பண்ணிட்டு. இங்கே தான் நம்ம சென் கேட்பான், ஜெர்மன் இங்கே என்ன பண்ணுற, இவன் யார் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜாக்சன் சொல்லுவான், நான் யாராக இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தும்பராக பேச, இங்கே ஜெர்மன் ஜேகேக்கோ வரும். ஜேகே சொல்லுவோம், ஏய் வந்த வாய்கில உடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல,
உடச்சி தான் பாரு உசுர் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஜாக்சனுக்கு பயங்கரமாக கத்தேன். டேய் 2 பேரும் வாங்கி முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாட்டிமா தான், டேய் நடா சின்ன பிள்ளைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வாங்கடா, ரோட்டில் பார்த்தா எல்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மனை பொறுமையாக கைத்தாங்களாம் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பாரு யாராவது கத்துனீங்க சங்கம் அறுத்து போடுவேன், குழந்தை இருக்கலாம் வயிற்றுல அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜேகே கடை யாரா என்னடா நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்ற மாதிரி ஜேகே இங்கே இருக்கு. அப்போ தான் எல்லாரும் மாற்றி மாற்றி ஜெம்மனை கொஷின் கேட்க இங்கே தான் ஜெம்மன் சொல்லுவான், எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க இங்கே, நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது எல்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜெம்மன் சொல்ல இங்கே நம்ஜூன் தான், ஜெம்மன் என்ன பேசுகிற, ஜாங்கு கூட இவ்வளோ லவ் பண்ணுறா தெரியுமா, லவ்வா ஜாங்குக்காவா இல்லை யாங், அவருக்கு மேலே லவ்லாம் இல்லை, அவருக்கு மேலே வெறும் டிட்டர்மினேஷன் டிடெக்ஷன் இல்லைனா ஒரு புதுசாக ஒரு பொருளை பார்த்தா ஒரு மாதிரி ஈர்ப்பு இருக்கும்ல அதுதான். அவரே சாரி சொல்லியிருக்காரு அவர் வாயால், ஏண்டா பார்த்து ஏண்டா லவ் பண்ணேன் ஏண்டா உன்னை டச் பண்ணேன் அதுக்கு நரகமாக இருக்காமே, அப்போ எதுக்காக நான் அவர் கூட இருக்கணும், எதுவுமே அவர்கிட்ட கேட்டதில்லை, எதுவுமே நான் இது பண்ணும் அது பண்ணணும் கேட்டதில்லை அவங்க, நான் அவன்கிட்ட கேட்டது ஒரு டைம், அவனோட குவாலிட்டியான டைம், என்கிட்ட கொஞ்ச நேரம் கூட அவனால் சிரித்து பேச முடியல, எப்போ பேசினாலும் நான் சண்டை போகிறேன்னு மட்டும்தான் தோணும். அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவனுக்கு ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதுனால பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் பேசலாம் அவங்க, என் அம்மா அப்பா கிட்ட கூட நான் பேசலாம் அவங்க, நான் உங்ககிட்டயே நான் சரியாக பேசினதில்ல தெரியும். ஏன்னா என் ஜாங்குக்கு எப்போவுமே அவனை தாண்டி நான் யார்கிட்டையாவது பேசினா ஜெலஸாக ஃபீல் பண்ணுவான்னு யாருக்கிட்டேயும் பேசல, வெளியே கூட போகிறதில்ல, அப்படியே போனாலும் வீக்லி ஒன்ஸ் போய்ட்டு கார்ஜரிஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வருவேன். வீட்டுக்குள்ளேயே கூண்டுக்குள்ளே இருக்க கீழே மாதிரி தான் நான் ஜங்கு கூட இருந்தேன். அப்போ கூட நான் எதுவுமே என்னோடய ஃபீலிங்ஸ் நான் எதுவுமே சொன்னதில்லை, நான் இவ்வளோ சஃபர் ஆனதில் நான் எதுவுமே சொன்னதில்லை. நான் அவன்கிட்ட கேட்டது எனக்காக ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுதானே கேட்குறேன், அது கூட அவனால் பேச முடியல. அவங்க சரி ஓகே நீ பேச வேணாம், நீ ரொம்ப பிஸியாக இருக்கு, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் சரியா. அவன் லவ் பண்ணும் போது என்னை சுற்றி சுற்றி ஒரு பொண்ணுக்குட்டி மாதிரி சுற்றி 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 வந்தாங்க. அவங்க என்னோட பர்த்டே ஞாபகம் இல்லை, கல்யாண நாள் நான் சொல்ல, ஆனிவர்சரி ஞாபகம் இல்லை, அப்போ கூட சொல்கிறேன் காலையில் சொன்னேன், ஜங்குக்கா நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டேடா சீக்கிரம் வாடா, என்ன நாள் வந்து ஆடுது, ஏன் உலகத்தில் ஒரு நாள் தானா, எப்போவுமே போல இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்றான். ஓகே ஃபைன் அப்படின்னா நான் ஒரு பர்சனாக இங்கே ஒருத்தர் வீட்டில் இருக்கேன், அது எப்படி இருக்கும் தெரியுமா, யார்கிட்டையுமே பேசாமல் எவ்வளோ நேரம் தான் நான் ஃபோனை நோண்டிக்கிட்டு செவத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க நான் வந்து உயிர் உள்ள ஒரு பொருள் ஜடம் மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட ஜங்கு கேட்க மாட்டான். அவன் பாட்டு வருவான் சாப்பிடுவான், சில டைம் சாப்பிடுவான் சில டைம் சாப்பிட மாட்டேன், கிட்ட கொல்லிக்கிட்ட சாப்பிட்டேன், ஆஃபீஸில் சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னுவான். அவனுக்கு நான் ஒரு பர்சன் எல்லாம் அவங்க வேண்டாம், நான் எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜம்மன் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். ஸோ ஜம்மன் வந்து நிறையா பேசியிருக்க மாட்டான், அவன் பேசின 4 வார்த்தையில் பயங்கரமாக பெயின் இருக்கும், அது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பட் ஜாங்குக் தான் ஸோ அப்படியே முட்டி போட்டு ஜம்மன் கிட்ட வந்து, ஜம்மன் இது எல்லாமே நான் உனக்காக மட்டும்தான் ஜம்மன் பண்ணேன், உனக்கு ஏன்டா அது புரிய மாட்டேங்குது, நீ ரொம்ப ரொம்ப லக்ஸரியாக வளர்ந்த புள்ள, எனக்காக நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து எனக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும் தெரியுமா. நீ ஒவ்வொரு வாட்டி காலேஜ்க்கு ஒவ்வொரு ஷர்ட் போட்டு வரும்போது உங்கள் அப்பா ஒரு வார்த்தை கேட்டான் என்கிட்ட ஞாபகம் இருக்கா, லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் பையன் போடுற சட்டையே மேக்ஸிமம் வந்து 50,000 எடுக்கிறேன், அவன் ஒரு பேண்ட்டு அவன் குளிக்கிற சோப்புலேருந்து எல்லாமே பிராண்டடாக மட்டும்தான் இருக்குது, கல்யாணம் பண்ணா நீ எப்படி என் பையனை வச்சு காப்பாற்றுவேன்னு கேட்ட ஒரே வார்த்தைக்காக தானே அவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன். அண்ட் நான் உன்கிட்டையும் சொல்லியிருக்கேன்ல ஜம்மன், நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிடும், அதுக்கப்புறம் ஒரு மந்த் கேப் எடுத்துகிட்டு உன் கூட வேர்ல்டு டூர் போகலாம், வேர்ல்டு டூர் போகலனாலும் உனக்கு பிடிச்ச ஸ்வீடனுக்காக போகலாம், என்னென்னலாம் நான் பிளான் பண்ணேன் தெரியுமா, ஏண்டா நீயும் என்னை புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே ஜங்குக் சொல்ல, இங்கே ஜம்மன் இல்லை ஜங்குக் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு நான் தேவையில்லை, மணி உன் வீடு அதானே அதுதானே உனக்கு வேணும்,
நான் பேசினாலே உனக்கு எரிச்சலாக இருக்குது ஜங்குக். நான் இந்த ஜங்குக்கை லவ் பண்ணலையே. நான் இவனை லவ் பண்ணல ஜங்குக். நான் இவனை லவ் பண்ணல. இந்த ஜங்குக்கு தேவையான என்ன தெரியுமா? பணம், செட்டில்டு, லக்ஸரி லைஃப். நான் லவ் பண்ண ஜங்குக் எப்படி தெரியுமா? அவனுக்கு நான் மட்டும்தான் எல்லாமா இருந்துச்சு. நான் மட்டும்தான் ப்ரியாரிட்டி. எப்படின்னா, அவன் சாப்பிடலனா கூட அந்த 1 டே 1 மீல் எனக்கு கொடுத்த ஜங்குக், எனக்கு சாப்பாடை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்த ஜங்குக் தான் நான் லவ் பண்ணேன். இப்படிப்பட்ட பர்சன் நான் லவ் பண்ணல ஜங்குக். எனக்கு இந்த பர்சன் வேண்டாம். இப்போ கூட நீ எதுக்காக வந்திருக்க? நான் கன்சீவ் ஆகிட்டேன், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வந்திருக்கேன், கரெக்டாக? எனக்கு இப்படிப்பட்ட புருஷன் வேண்டாம். அண்ட் நவ் வி ஆர் டிவோர்ஸ்ட். என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், சரியா? ரொம்ப லக்ஸரியே கொடுக்கலனாலும் அவனுக்கு லவ் கேர்னா என்னன்னு சொல்லி வளர்க்க தெரியும். ஒன்றை மாதிரி ஒரு சேடஸ்டான மணி மைண்டட் பர்சன் என் பிள்ளைக்கு அப்பா வேண்டாம். என் பிள்ளைக்கு அப்பாவா நான் லவ் பண்ண ஜாங்குக்காக இருக்கணும். அது உன்கிட்ட இல்லை ஜாங்குக், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் சொல்ல இங்கே எல்லாருக்குமே புரிஞ்சிடும். லைக் ஒரு மாதிரி மிஸ்கம்யூனிகேஷனில் தான் இருந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ ப்ரோக்ட் ஆகிருக்காங்கன்னு. எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. ஜங்குக் தான் ஜெமன் காலில் விழுந்து, ஐம் சாரி, நீங்கள் இப்படி சொன்னால் எப்படிரா? இங்கே பாரு, ஓன் ஜங்குக்டா, ஓன் ஜங்குக். எனக்கு புரியுது, நான் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன்னு. சத்தியமா எனக்கு தெரியாதுடா. பாப்பா இருப்பான், எனக்காக ஒரு ஃபேமிலி இருப்பான், எனக்காக ஒரு ஃபேமிலி நீ கொடுக்குறலாம் தெரியாது. அண்ட் இப்போதைக்கு நான் பேபி பற்றி நம்ம பிளான் பண்ணலடா, அதனால எனக்கு சத்தியமாக ஸ்ட்ரைக் ஆகலைடா, என்னை புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஜாங்க புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்? அவ்வளோ சொன்னனே உன்கிட்ட. உன்னால் எனக்காக ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீ எதுக்கு ஜாக்கு எனக்கு? எனக்கு எந்த நிலைமையில நான் சியோலை விட்டு ஜேஜுக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் தான் பயங்கரமாக அழுதாச்சு. பயங்கரமாக அழுதுட்டு கட்ட மாதிரி ஒரு விஷயத்த நினச்சி பார்ப்பான். அன்றைக்கி சண்டை போடும் போது, மார்னிங் சண்டை போட்டு போகும்போது மழை பெஞ்சிட்ருக்கும். ஜெமனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல, ஒரே அழுதுட்டு அவன் பாட்டு போவான். ஸோ ஒரு மாதிரி போயிட்டு அவனுக்கு ரொம்ப நைட்லேருந்து அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ சரியாக சாப்பிட்ருக்க மாட்டான், ரோட்லேயே ஃபெயிண்ட் ஆகிடுப்பான். அது மழை டைம். ஸோ ரோட்டில் விழுந்தனால யார் லைக் அவன் வந்து நார்மலாக விழுந்தாலே குடிச்சு தான் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எதர்ச்சியாக வந்து ஒரு கார்காரன் இந்த சைட் க்ராஸ் பண்ணும் போது அங்கே ஜெமன் விழுந்திருக்கிறத பார்த்து குருன்னு ஓடி வந்து பார்ப்பா. அது ஜெமனாக இருக்கும், அது ஜாக்சன் தான். அப்படியே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது ஜெமன் கன்சீவாக இருக்கான்னு தெரியும். ஜெமன் எதுவுமே பேசியிருக்க மாட்டான். என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது ஜெமன் இல்லைன்னு சொல்லுவான். அப்புறம் வந்து ஜாக்சன் அவன் நடந்த ஸ்டோரிலாம் சொல்லும் போது ஜெமன் கிட்ட கேட்பான், உங்கள் வீடு எங்கே இருக்குது, நான் போய் உங்கள் வீட்டில் வெட்டுறேன்னு சொல்லும் போது ஜெமன் சொல்லுவான், எனக்கு இப்போதைக்கு யாருமே இல்லை ஜாக்சன், என் குழந்தையை தவிர்த்து அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு புரிஞ்சிடும் ரொம்ப ப்ரோக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்சன் தான் கேட்பான், என்னை நம்பி என் கூட வரீங்களா, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன், உங்களை நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜெமனுக்கு வேறு சோர்ஸ் தெரிஞ்சிருக்காது. அப்போ யாருமே நம்புகிற அளவுக்கு அவன் மைண்டுமே இல்லை. ஸோ ஜாக்சன் சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் நடந்திருக்கும். அண்ட் இங்கே ஜேஜு வந்ததுக்கப்புறம் ஜாக்சனோட பாட்டியும் ஜாக்சன் ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஜாங்கு கிட்ட சொல்லும் போது இப்போ கூட, அதாவது எனக்கு நான் ரொம்ப உருகி காதலிச்சவன் கூட நான் அவ்வளோ பார்த்துக்கல. என்றைக்கோ யாருக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் என்னையே அறியாமல். அவங்க தான் எனக்கு, அதாவது நான் ஆசைப்பட்டவன், நான் கட்டினவன் கூட என்னை அந்த அளவுக்கு கேர் பண்ணல. ஆனால் யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு கேர் பண்ணுறது கூட நீ எனக்கு கேர் பண்ணலை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ப்ரோக்டன் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிருவான். இங்கே எனக்கு நீ வேணாம் ஜங்குக், வி ஆல்ரெடி கெட் டிவோர்ஸ், நீ உன் லைஃப்பை பார்த்துக்கும், நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜங்குக்கும் வந்து, இங்கே பாரு ஜெமன், சின்னதாக பேசுகிற, உன் லைஃப்பை பார்த்துக்கணும், என் லைஃப்பை பார்த்துக்கணும், டே நீ என்னோட ஒய்ஃப்டா, அண்ட் என் குழந்தைய நீ வச்சிருக்க, இது நம்ம உயிர், புரியுதா? எவன் வீட்லேயும் வந்து உட்காந்துருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக், இந்த ஆட்டிடியூட் மாதிரி தான் நான் உங்ககிட்ட இருந்து வெறுக்கிறேன் ஜாங்குக், எனக்கு இந்த ஜாங்குக் தேவையில்லை. அண்ட் உனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான்,
ஒத்துக்கிறேன். எனக்கு நீயும் என் குழந்தைய வேணும். ப்ளீஸ் எனக்காக வா ஜெமன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய லவ் பண்ணலாம். வா ஜெமன். எனக்கு நீ வேணும் ஜெமன் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஜெமன் தான் எனக்கு டயர்டாக இருக்கு ஜங்குக், நான் போகிறேன், தயவு செஞ்சு எல்லாரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் பார்த்து ஜாக்சன் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜாக்சன் தான் அங்கேருந்து ஓடி வருவான். என்னாச்சு ஜெமன்? ஜாக்சன் ரொம்ப டயர்டாக இருக்கு, ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்சன் தான் ஓகேன்னு சொல்லிட்டு ஜெமனை கூட்டிகிட்டு போக்குவீங்க. ஜாங்குக் தான் பயங்கரமாக அழுதுட்ருப்பான். இங்கே பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஜாங்குக் அழுகிறத பார்த்துட்டு அங்கே இருக்க பாட்டிமா தான் டேய் தம்பி தம்பி பையா அப்படின்னு சொல்லும் போது அவனும் வந்து என்ன ஆச்சுன்ற மாதிரி புருவத்தை காட்டுவான். இங்கே பாரு, எனக்கு தெரியும் புருஷன் பொண்டாட்டின்னா அப்படி தான் இருக்கும்னு. அவன் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சிட்டான்ப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே கொஞ்சம் நின்று பார்த்து சரி பண்ணிக்கலாம் சரியா? அடிக்கிற காற்றுல அம்மையே நகர்ற மாதிரி ஜெர்மன் மனசில் இருக்க காயமும் சீக்கிரமாக சரியாயிடும். நல்ல கேரிங்காக பார்த்துக்கோ சரியா? நீயும் இங்கே இரு. எல்லாம் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜெயப் தான் பசிக்குது பசிக்குது சோறு போடுங்க. எங்கே வந்தாலும் மானத்தை வாங்குறான் பாருன்ற மாதிரி நம்ம நேஹா தான் நினைக்க. நான் பேபி பசிக்கும்ல? ஆமாம் ஜெயோ பசிக்குது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க.